உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? பட்டாசு சத்தம், வேட்டு சத்தம்லாம் கேக்குது. என்ன இது? நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. கலசம் எப்படி இவங்களுக்கு கிடைச்சது? என்ன சிவனாண்டி அப்படி பாக்குற? கலசம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? கும்பிட்டுக்கோ, அப்பவாச்சும் உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பாப்போம். கடவுள் ஏன் பக்கம் இருக்காங்க. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும்னு என்ன பார்த்து சவால் விட்ட இல்ல? பாரு, இப்ப பாரு, இந்த கும்பாபிஷேகம் எவ்வளவு ஜோரா நடக்குதுன்னு பாரு. நேத்து என்ன பேச்சு பேசின? ஆம்பளைங்க தான் ஒசத்தி, பொம்பளைங்கன்னா சமையல் கான்ட்ராக்ட் எடுத்தோமா, ஹோட்டல் நடத்தணுமான்னு இருக்கணும்னு சொன்னேன்ல. இப்ப பாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகமே நடத்துறோம். தனலட்சுமி அம்மா, நீ பூஜையை நடத்து. சரிங்கம்மா. சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.
சந்திரா, எப்படி எப்படி இது நடந்துச்சு? கலசம் எப்படி கிடைச்சது? எப்படி அந்த டிரைவர் கண்டுபிடிச்சான், எப்படி மீட்டு கொண்டு வந்தான், எதுவுமே தெரியலங்க. உங்களை விட எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ச்சே, இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த சாமுண்டீஸ்வரி அந்த ஊர் முன்னாடி அவமானப்படுத்தலாம், அந்த டிரைவரையும் வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைச்சேன். இப்படி சொதப்பிருச்சே. நானும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேங்க. அந்த டிரைவரால ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் பயங்கர கில்லாடியா இருக்கான். இதை எப்படி செஞ்சான்னு என்னால இன்னும் அதிர்ச்சி தாங்கவே முடியலங்க. அந்த டிரைவர் பெரிய தலைவலியா இருக்கான் நமக்கு. இன்னைக்கு அவனால உன் அக்காக்காரி எவ்வளவு நக்கலா பேசிட்டு போனா பாத்தியா? ஊர் முன்னாடி அவ்வளவு அவமானப்படுத்தலான்னு பார்த்தா அவ என்ன அவமானப்படுத்திட்டு போறான். பொம்பளைங்க கோயில், பொம்பளைங்க காலேஜ், பொம்பளைங்க ஃபேக்டரின்னு அப்படியே அடிக்கிட்டே போறா. எனக்கு அப்படியே தலை வெடிச்சிடும் போல இருக்கு சந்திரா. சரி இருங்க, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சந்திரா, திரும்ப 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 தோத்து போய் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவ பொண்ணு கல்யாணத்துல அவ எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மரணடி கொடுக்கணும் சந்திரா. அப்பதான் என் மனசு ஆறும். ஆமா, நீ என்ன வேற எதுவும் யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு? ஆமாங்க, இப்ப நடந்தது இருக்கட்டும். ஆனா இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் தான் என்ன ரொம்ப பயமுறுத்துது. எந்த விஷயம்? இதை யாரோ செஞ்சது வேற, ஆனா நான் செஞ்சேன்னு அக்காக்கு தெரிஞ்சுட்டா? புரியல, என்ன சொல்ற? அந்த ரவுடிங்க பிடிபட்டு கலசத்தை நான் தான் அவங்க கிட்ட கொடுத்தேன்னு ஒருவேளை அக்காக்காரிக்கு தெரிஞ்சுட்டா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.